முஹம்மத் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அரிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்தான இந்த இரவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, இஸ்லாமிய சமூகத்தில் பெருநாட்களாக கொண்டாடப்பட்ட 4 நிகழ்வுகள் இந்த சமூகத்தில் இருந்திருக்கிறது. ஒன்று ரமதானுடைய பெருநாள், இரண்டாவது பக்ரீத்தினுடைய பெருநாள், மூன்றாவது பராத் என்னும் இந்த இரவு பெருநாள், நான்காவது லைலத்துல் கத்ர் என்ற பெருநாள். இந்த 2 இரவுமே குர்ஆன் இறக்கப்பட்டதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி குர்ஆனின்படி வாழ்வதற்கான கொண்டாட்டமாக அல்லாஹ் அமைத்து தந்தான். காலம் மாறுதா இல்லையா? அந்த மாற்றங்களில் ஒரு பெரும் நம்பிக்கையை சொந்த சமுதாயமே சிதைத்து விட்டார்கள். நமக்கு எதிரிகளை வெளியிலிருந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. எதிரிகளை சொல்லுங்க, அதெல்லாம் நம்ம சாதாரணமாக கையாண்டுருவோம். இந்த உள்ளுக்குள் இருக்கிற எதிரிகள் தான் நமக்கு ரொம்ப பிரச்சனை. உதாரணமா, பாசிச பயங்கரவாதிகள் பள்ளிகளை இடிக்கிறார்கள், தர்காக்களை இடிக்கிறார்கள், மதரசாக்களை இடிக்கிறார்கள் அப்படின்னு கொதிக்குதா இல்லையா? நம்மளால உள்ள உட்காந்துட்டு தர்காலாம் இடிக்கணும், கபரெல்லாம் இடிக்கணும். இதுல யாரு ஆர்எஸ்எஸ்காரன், யாரு பிஜேபின்னு சொல்லுங்க பை. புரியுதான சொல்றது? இஸ்லாத்தை ஒழுங்குபடுத்தி தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னாங்க. கபருக்குலாம் போகாதீங்கன்னா, அவ்வளோ அனாச்சாரங்கள் நடக்குது, கபருக்கெல்லாம் போகாதீங்கன்னு தடை பண்ணிட்டாங்க. பிறகு அதை முறைப்படுத்தி விட்டு சொன்னார்கள், அலா ஃபஸூருஹா, நான் ஒரு முறை பண்ணி கொடுத்துட்டேன், கபிரிஸ்தானுக்கு போங்க, சலாம் சொல்லுங்க, அங்க அடங்கப்பட்டு இருக்கிற மையத்துகளுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், உங்களுடைய துஆக்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீ எந்த கபிரிஸ்தானில் எந்த மையத்துகளுக்கு சலாம் சொல்லுகிறீர்களோ, துஆ செய்கிறீர்களோ, அங்கு அடங்கப்பட்டிருப்பவர்களின் எண்ணிக்கை அளவு உனது பாவங்கள் மன்னிக்கப்படுது, அவர்களுடைய தண்டனைகள் குறைக்கப்படுகிறது, கபரு விசாலமாகிறது. மறுமையோடு சம்பந்தப்பட்ட முதல் மறுமையின் இடம் மன்னரை. இந்த தலைமுறை அந்த பக்கமே எட்டி பார்க்கறது இல்லைல்ல, சொல்லுங்க, போறதே இல்லைல்ல. இது பிஜேபிக்கார வந்து கபிரிஸ்தானுக்கு போகாதான்னு சொன்னானா? சொல்லுங்க, சொன்னது யாரு? பைசா முடிச்சிருக்கீங்களா, தூங்குறீங்களா? சொன்னது யாரு? இங்க இருக்கிற சைத்தானுங்க தான். ஏன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. இதனால் ஒரு சமூகத்தை வழிகெடுத்து விட்டு இவர்கள் என்ன ஆதாயம் அடைய போறாங்க? அப்படியே மைக்கு போட்டு பள்ளிவாசல்லாம் கட்டி பராத்தோட இரவு இல்லை, பராத்தோட இப்படி சொல்றதுனால உனக்கு என்ன நன்மை கிடைச்சது? எவனும் தொழுது போக மாட்டான், கபிரிஸ்தானுக்கு போக மாட்டான், செல்லுல உட்கார்ந்து நாசமா போகும். அந்த வேலையத்தான் இந்த எல்லா கொள்கை முரண்பாடு கொண்டவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்து வைத்த சேவை
அல்லாஹ் ஹிதாயத் தருவாங்க. எல்லாம் ஒரு காலத்தில் குளிச்சு துணி மாற்றி பெருநாள்னு வருவோம். எதுக்கு வராது. இப்போ அப்படி மெதுவாக எண்ணி பார்க்குறாங்க, உங்கள் பள்ளியில் இருக்கா? அவ்வளோ மோசமான ஒரு ஆமாங்க சிறுத்து பள்ளியில் ஏண்டா இப்படி ஆயிட்டீங்க? ஈமானிய பலகீனம். என்ன நடக்குது? எல்லாத்தையும் கூட்டி வச்சு நம்ம என்ன செய்யறோம் சொல்லுங்க? கொஞ்சமேனும் நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ்வின்பால் திருப்புவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதுதான் கொஞ்சம் பேர் பகுத்தறிவாளர்கள் எப்படின்னா, அதெல்லாம் நாங்கள் சோசியல் மீடியாவில் பயான் கேட்டுக்கிறோம். அப்படியே பயான ஆரம்பிப்பார், அப்புறம் கீழே டான்ஸ் வரும். எதுக்கு போவார்? அதனால் அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. ஈமான் நம்பிக்கை அதிகரிக்கணும். இந்த இரவை குறித்து குர்ஆன் சொல்லுகிறது, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அல்லாஹ் தஆலா அவன் தீர்மானித்து முடித்த எல்லா விஷயங்களையும் பகிர்மானம் செய்கிறான், பிரித்து அளிக்கப்படுகிறது. $3000 வாங்குறதுக்கு எல்லாரும் கியூவில் நின்றாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. நீ பொத்தி திக்கிறாரு, நல்ல வசதியெல்லாம் இருக்கு நமக்கு. ஆனாலும் இந்த $3000 சொல்லுங்க விட்டுறக்கூடாது. இந்த $1000 நம்ம பேர் பட்டியலில் ஏறிடுச்சா? தேவைகள் தானே. அரசாங்கம் வழங்குகிற ஒரு வெகுமதியை பெறுவதற்கு இவ்வளவு முயற்சிக்கிறனா, ஒரு இரவில் ஒரு ஆண்டுக்கான என் வாழ்க்கையை அல்லாஹ் முடிவு செய்ய போகிறான். நான் தெருவில் உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? செல்போனில் அமர்ந்து கொண்டு இருக்கணுமா? அந்த இரவு உங்களுக்கு வாய்க்கப்பட்டால் இரவில் வணங்குங்கள், பகலில் நோன்பு வையுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லாத்தையும் ஆதாரம் பார்த்துக்கிட்டே இருந்தா செயல்படவே மாட்டோம். சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்டு சுத்திட்டு இருந்தா தொழுகை கூட வரமாட்டான். முதல்ல ஈமான், அல்லாஹ் ரசூல் சொன்னதை நம்புகிறோம். இது அனாச்சாரம் ஒன்றும் இல்லையே. கூட்டு வணக்கங்களை பெருமானார் செய்து காண்பித்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். மார்க்கம் இருக்கிறது. நல்ல இரவுகளில் கூடுங்கள். யாருடைய துவா கபூலாகும் தெரியாது. சரி, தனித்தனியா போய் எல்லா வீட்டில் தொழுதுங்க. யாரெல்லாம் தொழுவோம்? முதல்ல நான் தூங்கிடுவேன். கரெக்டா? நல்ல சந்தர்ப்பங்களில் நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு. பெருமானார் சொல்வார்கள், நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. கொண்டு போய் நம்ம கொடுக்குறாங்க மலாயிகத்துமார்கள். என்னுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப நம்மளே கேட்டுக்கோங்க, நம்மளை பற்றி மலாயிகத்துமார்கள் இந்த தாஜுல் இஸ்லாம் பள்ளியில கூடியிருக்கிற மக்களை பற்றி போய் சமர்ப்பிக்கப்படும் பொழுது என்ன சொல்லுவாங்க? உன் பள்ளியில உட்கார்ந்து இருந்தாங்க, நமக்கெல்லாம் இதுவே சொர்க்கத்தை பெற்று தந்துடும். எது? பள்ளியில உட்கார்ந்து இருந்தானா சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு வரும். ஏன் இப்படி சொல்ற? எல்லாம் சாராய கடையில் உட்காந்துருக்காங்க, எல்லாம் பாரில் உட்காந்துருக்கான், எல்லாம் ரோட்ல உட்காந்துருக்கான். இன்னைக்கு நைட்டு தான் வீலிங் பண்றான். இவன் பள்ளியில உட்கார்ந்துருந்தானா இவன் தான்ப்பா ஒளியா. இந்த காலத்தினுடைய சூழ்நிலையில் நல்ல வாய்ப்புகள் நமக்கு கிடைப்பதே மிகப்பெரும் ஞானம். மூமின்களே, நம்ம ரொம்ப பயப்படுறது எல்லாருமே வாழ்க்கையை குறித்து பயப்படாதவர்கள் யாரு? எதுவுமே டோன்ட் கேர் இப்படி சொல்ல முடியுமா? பசங்களுக்கு எல்லாம் பயம். ஃபியூச்சர் என்னவாகும்? என்னவாகும் சொல்லுங்க? ஃபியூச்சர் என்னவாகும்? நம்ம கையில இல்ல. சரி, வயசானவர் இன்னும் சம்பாதிக்கிறார். ஏங்கன்னு கேட்டீங்க, மக்கள் எல்லாம் காப்பாற்றணும். ஏன் நல்லாவா? சொல்லுங்க. எல்லோருக்கும் இந்த எதிர்காலம் குறித்து, தன்னுடைய உணவு குறித்து, உடை குறித்து, வீடு குறித்து, மக்களுடைய கல்வி குறித்து, திருமணங்கள் குறித்து கவலையும் பயமும் எல்லோருக்கும் இருக்கும். அது இல்லாதவர்களும் கிடையாது. நாளைக்கு ஒரு கால் நோம்பு வச்சோம்னா நோம்பு துறக்கிறதுக்கு கஞ்சி கிடைக்குமா? வைக்கிறதுக்கு முன்னாடியே கவலை வந்தது. சரிங்களா பாய்? கரெக்டா? நோம்பு அப்புறம் இருக்கட்டும், நோம்பு துறக்கிறதுக்கு இப்படி போகும்போது மெதுவாக முத்தவள்ளிக்கிட்ட ஏதோ கஞ்சி கிஞ்சி இருக்குமா? கஞ்சிக்கு செத்தவனே வா, நாளைக்கு அசருப்பா.
எல்லாருக்கும் அந்த பயம். பசங்க படிக்கிறாங்க, படிச்சு என்ன ஆகுமா? ஒரு கற்பனையில் நாம் அவர்களை உருவாக்குகிறோம். ட்ரிபிள் படிக்கிறான், அவன் பிகாம் சிஏ படிக்கிறான், வந்துருவான் இன்ஷா அல்லாஹ். இதற்கு என்னுடைய உழைப்பை எல்லாம் போடுகிறோம். ஆனால் உண்மையில் இந்த அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவன்கிட்ட போறதில்லை. உண்மையில யார்கிட்ட அதிகாரம் இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. எல்லாம் நீ தந்தாய் என் குழந்தைகளை, நீ தந்தாய் என் மனைவியை, நீ தந்தாய் வசதி வாய்ப்புகளை, என் பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நீ உதவி செய். சொல்லுங்க. வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கணும். ஊர்ல இருக்கிற எல்லா இபி ஆபீஸுக்கு போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டாரு. அப்ரூவல் ஆயிருமா? எங்க போகணும்? எங்க போகணும்? எங்க போகணுமோ அங்க போகணும். பசித்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் பெருமானார். மழை பெய்த பொழுதும் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். உடம்புக்கு சரியில்லை அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். குடும்பத்தில் மனசங்கடம் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். மறுமையினுடைய பயம் வந்தது அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். இதுதான பெருமானார் காட்டி தந்த ராஜபாட்டை. என்ன புரிய வைத்தார்கள் தெரியுமா? ஆசைப்படுறது நம்முடைய உரிமை, ஆனால் அதன் மீது அதிகாரம் நமக்கு இல்லை. எதன் மீது? என் புள்ள டாக்டர் ஆகணும், உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? பின்னாடி சொல்றார், 1 கோடி வரைக்கும் செலவு பண்ணாங்க, இவனை எப்படியாச்சும் டாக்டர் ஆகிடணும். படிச்சாங்க, எல்லாம் முடிச்சாங்க, கடைசியில் பேஷண்ட் ஆயிட்டாங்க. உங்க கையில் இல்லை அதிகாரம், உங்க கையில் அதிகாரம் கிடையாது. நாம் அடிமைகள். இப்ப கண்டவர்களிடம் போய் கேட்பதை விட எவன் படைத்தானோ, எவனிடம் அதிகாரம் இருக்கிறதோ அவனிடம் கேளுங்கள். பெருமானார் சொல்வார்கள், பராத்தினுடைய இரவில் அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கிறான், அலாமின் முஸ்தக்பிர். வருஷம் முழுவதும் நாம கேட்கிறோம், மன்னிச்சிரல்லாம் மன்னிச்சிரல்லாம். இந்த இரவில் அல்லாஹ் வந்து கேட்கிறான், நீ மன்னிப்பு கேட்கிறையா? நான் மன்னிப்பு தர்றேன். இது எப்படி தெரியுமா இருக்கு? எலெக்ஷன் நேரத்தில் ஆஃபர் மாதிரி. அஜித்குமார்களுக்கு 50,000 ரூபாய் வட்டி கொடுக்குறாங்களாமா, நல்லா கொடுத்துருவாங்க. வாங்கின மாதிரி எங்களுக்கும் தெரியல, கொடுத்த மாதிரி அவங்களுக்கும். சொல்லுங்க. ஆசைப்பட்டு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டு போனா 20 கண்டிஷன். பேசாம அதுக்கு நம்ம பள்ளியிலே உட்கார்ந்துருவோம். அரசாங்கத்தை போல அல்ல, அல்லாஹ் இறங்கி வந்து மன விசாலத்தோடு கேட்கிறான். இன்னைக்கு நீ மன்னிப்பு கேட்கிறேன், நான் மன்னிக்கிறேன். அதனாலதான் பெருமானார் சொல்லுவார்கள், எல்லாரையும் எல்லாம் மன்னிக்கிறான், எல்லாரையும் எல்லாம் மன்னிக்கிறான். இந்த இரவில் கூட மதுவோடு இருக்கிறானே அவனை மன்னிக்க மாட்டான். விபச்சாரத்தில் இருக்கிறானே அவனை மன்னிக்க மாட்டான். வட்டி வரவு செலவோடு இருக்கிறானே அவனை மன்னிக்க மாட்டான். பெற்றோரை நோவினைப்படுத்துகிறானே அவனை மன்னிக்க மாட்டான். உறவுகளை துண்டிக்கிறானே அவனையும் மன்னிக்க மாட்டான். இது என்ன சேர்த்தி வச்சு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் செஞ்ச தனிநபர் பாவத்தை மன்னிச்சிரல்லா, உறவுகளை முறிஞ்ச மன்னிச்சிரல்லா, வட்டி வாங்கிட்டு மன்னிச்சிரல்லா கேட்கணுமா இல்லையா? வாய்ப்பு யாரு கொடுக்கிறா? எல்லாம் கொடுக்கலாம். இப்ப பேசிக் அடிப்படையே உடைச்சிட்டோம், பராத்தே கிடையாது. அப்புறம் எங்க போய் யார்கிட்ட மன்னிப்பு கேட்பான்? அல்லாஹ் ஹிதாயத் தருவானா? பூமிகளே, விதி பரிசீலிக்கப்படுகிறதுனா இங்க யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. எத்தனை வருஷம் வாழுவோம்? உத்தரவாதம் இருக்கா? நம்ம சரியா வாழ்றதுங்க மொத்த டோட்டல் லைஃப்ல ஒரு 30 இயர்ஸ், அவ்வளவுதான் நம்ம லைஃப். சின்ன குழந்தையா இருப்போம், வளர்ந்துக்கிட்டே இருப்போம். நமக்கு மேல பெரியவங்களை பார்ப்போம், மத்திய வயசு உள்ளவங்க, அதுக்கு மேல உள்ள பெரியவங்களை பார்ப்போம் இல்லையா? கொஞ்ச நாள் கழிச்சு நாம நடுவுக்கு வந்துடுவோம், இளைஞர்கள் ஆயிடுவோம், மாப்பிள்ளை ஆயிடுவோம், அப்படி தொழில் துறை அப்படின்னு அதுக்குள்ள இறங்கிடுவோம். சின்ன பசங்க நம்மளை பார்ப்பாங்க, நமக்கு அந்த பசங்களை தெரியாது. புரியுதா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம தாத்தாவாயிருவோம். இந்த 2 ஜெனரேஷனுக்கு தெரியாது. பெருசு ஓரமா போகணும். ஒரு காலத்துல நம்மளை கண்டா ஊரே எந்திரிச்சு நிற்கிறதா, ஓரமா போகணும், அவ்வளவுதான். உன்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு 30 ஆண்டுகள். இந்த ஜெனரேஷனுக்கு தெரியும், அந்த ஜெனரேஷனுக்கு தெரியும். கால ஓட்டத்தில் வாழும் பொழுதே உலகம் உங்களை மறந்து விடும். உங்களுக்கு ஒரு 70 வயசுன்னு வச்சுக்கல. இப்போ உங்க ஃபேமிலியில எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் உங்களை எங்க வச்சிருப்பாங்க? சொல்லுங்க.
கண்ணியமா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கூட்டிட்டு போய் ஒரு மூலையில சேரை போட்டு அதான் இங்கேயே உட்காந்துருக்கா, காணா போயிடாது. அர்த்தம் என்ன தெரியுமா? நீ செல்லா காசுன்னு அர்த்தம். ஏன் இதை உணர்றது இல்லை? நான் அப்படி இருந்தா இப்படி இருந்தா, இந்த மக்கள் எல்லாம் உன் மக்கள் தான், இந்த சொத்தெல்லாம் நீ சம்பாரிச்சு வச்சதான். ஆனா உனக்கான வேல்யூ இந்த உலகத்துல முடிந்து போய்விட்டது. இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டவர் சதாவும் அல்லாஹ்விடத்திலே கேட்பார், எனக்கான அடுத்த வினாடியை தீர்மானிப்பவன் யாரு? அல்லாஹ் நீதான். எனக்கு நீதான் ஆயுள நீடிச்சு. கொஞ்சம் சில பேர்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அவங்க பேச்சு எப்படி வரும் தெரியுமா? ஆஸ்பத்திரி போவோம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இந்த லூலு யூசுப் தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? என்ன தற்குறி தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உலக நாடுகளை எல்லாத்துலேயும் மால் வச்சிருக்கிறார். அவர் ஒரு செய்தியை சொல்றார். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தான். பேட்டி கேட்கிறாங்க, பணத்தை வச்சு எல்லாமே சம்பாதிச்சிட முடியுமா? முடியாது, முடியாது, அது அறவே ஆகாதுங்கிறார். ஏன்னா என் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் 2 சிறுநீரகமும் கிட்னியும் பாதிக்கப்பட்டது. எவ்வளவு செலவானாலும் தந்தையை காப்பாத்துங்கள். அமெரிக்காவில் இருந்து கூப்பிட்டு சொல்றார் டாக்டர்கள், அங்கிருந்தே சொல்றான், நீ எவ்வளவு வச்சிருந்தாலும் வேலைக்கு ஆகாது, எவ்வளவு வச்சிருந்தாலும். ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சிறுநீரகம், இந்த இதயம், அது நின்று போய்விட்டால் அதனை சற்று இயக்குவதற்கான முயற்சியை மருத்துவம் மேற்கொள்ளும். நிரந்தரமாக அதை இயக்குபவன் முடிஞ்சு போச்சுங்க. நம்மள்ட்ட என்ன பணம் இருக்கு? இவர் கேஜிக்கு போய் சொல்ல எவ்வளவு செலவானாலும் பார்க்கலாம். எவ்வளவு செலவு பண்ணுவான் சொல்லுங்க? எவ்வளவு இருக்கும்? ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பள்ளியில் வந்து சும்மா ஒரு சொல்லுதாரு. அப்படிலாம் பெரிய பணக்காரன் எவ்வளவு கிடையாது. சும்மா நாமெல்லாம் கற்பனை இல்லை, மோமின் கிடையாது. நம்மை வாழ வைக்கிற ரப்பு தான் அடுத்த வினாடியை தீர்மானிக்கிறான். நீ எதை வேணாலும் நினைச்சுக்கோ. அல்லாஹ்ட்ட கேளு, யா அல்லாஹ் எனக்கான ஆயுட்காலத்தை நல்ல இபாதத்திற்கு நீ நீடித்துக் கொடு. சும்மா ஒரு எவ்வளவு வயசு? 98 ஆச்சுங்க, இன்னும் 2 வருஷம் ஓடிச்சுன்னா சட்டம். என்ன சாதிச்சீங்க? 100 வயசுல என்ன சாதிப்பீங்க? ஒரே தலையில வச்சு கொண்டாடுமா? நூற்றாண்டை கண்ட தாத்தா அவர்களை இந்த ஜமாத்து பாராட்டு ஒண்ணும் கிடையாது. உண்டு கழித்ததும் உடுத்தி கிழித்ததும் பேசி தீர்த்ததை தவிர இந்த ஆயுளை கடத்தியது எதுவுமே கிடையாது. ஆனா சொல்றாங்க 98 வயசுலையும் இமாம் ஜமாத்து விடுறதில்ல, தஹஜ்ஜத் விடுறதில்ல, சுன்னத்தான நோன்புகளை விடுவதில்லை. அவர் வாழலாம், இன்னும் 102 வயசு வரைக்கும் வாழட்டும், 120 வயசு வரைக்கும் வாழட்டும். பெருமானார் சொல்வார்கள், மன் தால உமரு வ ஹஸுன அமலு. யாருக்கு நீண்ட ஆயுள் கிடைத்து நல்ல அமல் செய்கிறாரோ அது நல்லதுங்கிறார். ஏங்க இவங்க இவ்வளவு வயசு இருக்கிறார்? அமல் செய்கிறாருங்க. அமலுக்குத்தான் ஆயுட்காலம். எல்லாத்துலயும் ரிட்டையர்மெண்ட் இருக்குங்க. கவர்மெண்ட்ல எவ்வளோ? 60. ஃபேமிலியில சொல்லுங்க 60 தாங்க. அங்க ரிட்டையர்ட் ஆகிட்ட அந்த அம்மா சொல்லும், என் பசங்களாம் என்னை பார்த்துக்குவாங்க, ஒழுக்கமா பிரதேசத்துக்கு போயிடுது. அவர் ரிட்டையர்டு ஆபீசராக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையிலும் வந்துவிடும். ஆனால் நீங்கள் ஒரு ஆபிதாக, ஒரு வணக்கசாலியாக இருந்தால் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அதுக்கு தான் நீண்ட ஆயுள் வேணும். சரி, கற்பனைகள் எவ்வளவோ ஆசைகளோடு இருக்கிறோம் இல்லையா? எவ்வளவோ ஆசை இருக்கு. ஒரு டூர் போயிருக்கோம் இல்லையா? இன்டர்நேஷனல் டூர் போகணும், எல்லாம் நாடனா ஒரு உம்ரா செய்யணும், ஒரு ஹஜ்ஜு செய்யணும். இதுக்கு என்னென்ன வேணும்? ஆயுசு வேணும், அப்புறம் ஆரோக்கியம் வேணும், அப்புறம் அல்லாஹ்வோட பரக்கத்து வேணும், எல்லாமே வேணும் இல்லையா? யார் தரணும்? அல்லாஹ் தரணும். நியத்து வைக்கணும். இத்தனையும் நடத்தி தருபவன் அல்லாஹ். இவ்வளவு ஆசைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். காலையில பஜ்ர் தொழுதோன்னா மைக்கில் சொல்றாங்க, நமது அல்லாஹ்வை சார்ந்த டேஷ் டேஷ் நேற்று இரவு வஃபாத்தாகி விட்டார், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி. இன்னும் உம்ரா போகணும்னு சொன்னாருங்க. கூட்டிட்டு போறது யாரு? அல்லாஹ். இந்த ஆயுட்காலத்திற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. எல்லாரும் பிளானிங் லைஃப்ங்கிறான்.
ஃபியூச்சர்ல 2050 இப்படி இருக்கணும், இருந்தா தானே அப்படி இருக்கும். இருப்பதே யாருடைய கையில? ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், நீதான் ஆயுஷை நீட்டி தர முடியும். ரெண்டாவது, அத்தனை பேருடைய பிரச்சனை என்னன்னா சந்தோஷமா வாழணும். அதுக்கு என்ன வேணுங்க? என்ன வேணும்? காசும் வேணும். காசு தான் வேணும்னா முடிஞ்சேன்னு அர்த்தம். காசும் வேணும், மனைவி மக்களும் வேண்டும், சமுதாயமும் வேண்டும், நல்ல தொழிலும் வேண்டும், மோசடி செய்யாத, ஏமாற்றாத, வாக்கு மாற்றம் செய்யாத நல்ல சூழலும் வேண்டும். அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும். சொல்லுங்க, இதெல்லாம் அமைச்சு தர்றது யாரு? ஒருத்தர் சொல்றாரு, நம்ம கடையை சுற்றி திருடர்களாக கடை வச்சிருக்கிறாங்க, இவர் என்ன செய்வாருன்னு சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா திருடுவது. நான் சொல்றது புரியுதா? எல்லாமே செகண்ட்ஸ் வாங்கி வைக்கிறான், பொய்யா சொல்றான். 150 ரூபா பொருள் 1500 ரூபா சொல்றான். இவர் அல்லாஹ்வுக்கு பயந்து 150 ரூபான்னு சொல்லலாம் நினைச்சு அங்கிருந்து கண்ணிலே கொலை பண்றான். தியாத்து சாலா அவர் சொல்றாரு 1500 ஆகுங்க. என்னப்பா நீ தொழுகையாளி? நான் தொழுகையாளி தான், என்னை சுற்றி கொலைகாரர்களா இருக்காங்களே. நான் கரெக்டா சொல்றேன். வியாபாரத்தை தீர்மானிப்பது யாருன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வியாபாரிகள். அவர் நல்லவர் தான், அவரால் பண்ண முடியாது. ஆனா இன்னொரு இடத்துல அவரை சுற்றிலும் கொடுக்கல் வாங்கல், ஜாதி மத பேதங்கள் இல்லாமல் எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. அவரே சொல்றாரு, ராஜேந்திரன் சொல்றாரு, வாய் கடையில் போயவங்க கரெக்டா இருக்கும், ஏன் உங்க கடையில? நம்ம கடையில கரெக்டா இருக்குங்க. எல்லாரும் நம்பிக்கையானவர்கள், பயப்படாமல் தொழில் செய்கிறாங்க, பயப்படாமல் தொழில் செய்கிறார்கள். இந்த சூழலையும் அந்த சூழலையும் அமைத்து தருபவன் யாரு? சொல்லுங்க பாய். அல்லாஹ். ஐடி கம்பெனிக்கு போயாச்சு, அங்க இருக்கிற ஹெட்டு சொல்றாரு, தம்பி நீங்க கரெக்டா ஒர்க் பண்ணுங்க, இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சு கொடுத்துருங்க, துருகு போகணும்னு போய்க்கிங்க தம்பி, ஃப்ரைடே உங்களுக்கு 1 hour பர்மிஷன். இந்த மாதிரி ஒரு என்ன ஹெச்ஓடியா ஹெச்ஆர் ஒரு ஹெச்ஆர் கிடைச்சாரு, அல்ஹம்துலில்லாஹ். இன்னொருத்தர் சொல்றான், பாரு இந்த கம்பெனியில வேலை செய்யணும்னா நீ ஷேவ் பண்ணணும், நாட் பர்மிஷன் ஃப்ரைடே. பயங்கர ஸ்ட்ரிக்ட்லியா பேசுற. ஆனா சாட்டர்டே சண்டே வந்து பப்புக்கு போகலாம், அதுக்கெல்லாம் ஹலாலாக்கி தர்றாரு. ரபே என்னை கொண்டு வந்து நரகத்தில் சிக்க வைத்து விட்டாயே. ரெண்டுமே சம்பளம் தான். எனக்கு மேலுள்ள அதிகாரி என் உணர்வுக்கு மரியாதை தந்து எனக்கு தொழுகைக்கு அனுப்புகிறான். இன்னொருத்தர் சொல்றான், நீ முஸ்லிம் கோலத்தையே வைக்க கூடாது, உன்னுடைய இபாதத்தையும் நீ தொலைக்க வேண்டும். மனசு பட்டிமன்றம் நடத்துது, வேலையை விட்டுறலாமா? அல்லாஹ் ரிஸ்க் தருவான். இந்த சூழ்நிலைகளை அமைத்து தருபவன் யாரு? அல்லாஹ் தானே. நீங்க பாருங்க, ஒரு பேசிக் மூமெண்ட் அவளுக்கு சும்மா கிடைக்கலன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா வருத்தப்படும். அது எப்போ? எங்கேயா பிரயாணத்தில் இருக்கிறோம், 12:30 மணிக்கு எத்திடுவோம், அந்த பள்ளிக்கு போனா 1:15 ஜமாத்து கிடைச்சிடும். குனிமுத்தூருக்கு வந்தா 2 மணி ஆனாலும் ஜமாத்து கிடைக்கும். எப்படி முயற்சி செஞ்சு ஜமாத்து கிடைக்கல, லொஹர் தொழுதுட்டாரு, அவருக்கு நிச்சயமாக மனசு உறுத்துது, ஜும்மா போயிருச்சு. இது அவருடைய நிர்பந்தம், அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனா எல்லாம் தயார், காலையில் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறாரு. எம்டி அனுமதிக்க மாட்டேங்கிறார். எதுக்கு பாய்? அதெல்லாம் இங்கே கேட்கக்கூடாது பாய். வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ப்ரொஃபஸர் அப்படி இருக்காரு. எவ்வளவு வேதனைகள்! இந்த நல்ல சூழ்நிலைகளை தருபவனும் அல்லாஹ் தான். அதனால எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுகிற ஒருவருக்கு இந்த சூழ்நிலைகளை மாற்றி தருபவன் யாரு? அல்லாஹ். சில நிறுவனங்கள்லாம் இருக்குங்க, சில முதலாளிகள்லாம் நம்மளை விட மாற்று சமூகத்தில் இருக்கிற பெரியவர்கள் ரம்ஜானுடைய காலத்துல தன்னுடைய பணியாளர்களுக்கு நிறைய சலுகை வழங்குறாங்க. பாய் காலை நேரமா வந்துடுறீங்க, நோம்பு வச்சிருக்கீங்க பாய், தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறீங்க பாய், நீங்க ஒரு 5 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு வாங்க பாய், அப்புறம் நீங்க ஒரு 10 மணிக்கு போய்க்கிங்க பாய். அவன் சலுகை பண்றான். நம்மால சொல்றாரு, ரம்ஜான் வந்துருச்சு பாய், நகரக்கூடாது, கொண்டே போடுவேன் பாய், நோம்பு வைக்கணும், நீ நோம்பு வச்சுட்டு சொல்லிருக்க போற, நீங்க என்ன பாய்? நான் நோம்பு வைப்பேன். அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? நம்ம தானே
நான் முதலாளி, நான் நோன்பு வைப்பேன், நோன்பு திறக்க ஆரம்பிச்சேன்னா சகுது வரைக்கும் திறந்துக்கிட்டே இருப்பேன், நான் தொழுகுவேன், நான் தொழுக மாட்டேன், நீ போகக்கூடாது. ஒரு காபிரிடம் சுதந்திரம் அடைகிற மூமின் அல்லாஹ் தனக்கு செஞ்ச பாக்கியம் நினைக்கணும். ஒரு முஸ்லிமிடம் மாட்டிக்கொண்ட அடிமையான வேலைக்காரன் சோதிக்கிறே அல்லாஹ், இதெல்லாம் நம்ம கையில கிடையாது. அதனாலதான் பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் விதியை மாற்றுகிறான், அந்த விதி நல்லதாக இருக்கட்டும் என்று இந்த இரவில் துஆ செய்யுங்கள் என்று படித்தார்கள். தயவு செஞ்சு ஒரு 2 ரக்காத் தொழுது வாழ்க்கை பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு துஆவாவது செய்து இந்த இரவை கழிப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம வாழ்ற காலத்துல நமக்கு இது எல்லாத்தையும் விட நமக்கு பெரிய பிரச்சனை அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு ஒருநிலைப்பட மாட்டேங்குது. மனசு சொல்லுங்க, எல்லா வேலையும் நடக்குதுங்க, டாய்லெட் போறோம், மனசு எங்கேயோ இருக்கு. வண்டி ஓடிக்கிட்டே போறோம், வண்டி போகுது, ஆளு போறாரு, மனசு எங்கேயோ போயிட்டு இருக்கு. மனைவி தான் பேசிட்டு இருக்கிறோம், வெறிக்க பார்த்துட்டு இருக்கிறோம், மனசு எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. தொழுகையில தக்பீர் கட்டி நின்னா அடுத்த ஸ்டெப் உத்தரப்பிரதேசம், அதுக்கு அடுத்த ரக்காத்துல அமெரிக்காவில் இருக்க. மனசு ஒருநிலைப்படாத ஒரு மிக பெரும் ஒரு மாயமான, அதாவது முடியல. இதுக்கான பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டுக்கடங்காத பாவங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. நாம செய்யறோமா இல்லையாங்கிறது நமக்கு எல்லாம் தெரியுது. ஆனா பாவ சூழல், சொல்லுங்க, பாவ சூழ்நிலை. நல்ல நண்பர்கள் தான் போய் இப்படி உட்கார்ந்தோன்னா, எங்கேயா போனேன், எங்க போனேன், என்னப்பா பிரச்சனை, 6 அடிச்சிட்டாப்பா, அது கிரிக்கெட் பைத்தியத்தை நாம மாட்டிட்டோம். என் சூழ்நிலை, நான் ஏதோ பேச வந்தேன், எதையோ சொல்ல வந்தேன், அந்த லூஸ் நம்மளை உட்கார வச்சு அந்த பவுண்டரியை பாரு கத்துறான், இவனே மைதானத்துக்கு போன மாதிரி ஆயிடுறான். ஒரு மணி நேரம் என் மனநிலை பாடாய்ப்படுகிறது. ஒருத்தர் இந்த ஒரு மனநிலையில் மாட்டிக்கொண்டவனிடம் எனக்கான சில தேவைகள் இருக்குது. அவன் மேட்ச் முடியாம நம்மள்கிட்ட பேச வரமாட்டான். கல்யாண பத்திரிக்கை ஒரு நிமிஷம் அடிச்சுதான் சிக்ஸருங்கிறான். இவன் மைண்ட் மாதிரி ஏன் லைஃப் என்ன 4 ஆகுமா 3 ஆகுமா, சிங்கிள் ரன் எடுப்பானா, நான் ஓடிட்டு இருக்கிறேன், இவன் சிக்ஸருக்கு பாடுறா கொண்டாடுறான். அவன் மனநிலை அப்படி. அவன் முடித்து விட்டு தான் வருவான். காக்க வேண்டும், இது என்னுடைய தளபதி. இதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய ஒற்றை காரணம், பாவங்களை குறித்து பயப்படுங்கள். நம்மளாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். எல்லாரும் இந்த குழந்தைகளை எப்படி நம்ம பாதுகாத்து மேல கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது சவால் தானே. எல்லாத்துக்கும் ஆசை, நம்ம படிச்ச மாதிரி இல்லை, பையனை நல்லா படிக்க வைக்கணும். படிச்சா தானே, காசெல்லாம் கரெக்டாக கட்டிடுறாரு. அவனுக்கு 1க்கு 2 பேக் இருக்கு, ஆட்டோ புக் பண்ணியிருக்காரு, ஸ்கூல் பேக் இருக்கு, எல்லாம் கரெக்டு. நம்மளை மாதிரி வந்துடக்கூடாது, படிக்கவே மாட்டேங்கிறான். ஏன்? அவனுடைய சூழல் அப்படி. அவனுடைய சூழல் இந்த நடமாடும் ஊடக வாழ், சமூக ஊடகத்தில், காட்சி ஊடகத்தில் தங்கள் வாழ்க்கையே தொலைத்து விட்ட ஒரு தலைமுறை. அவனால எதிர்த்து நடக்க முடியாதுங்க. ஸ்கூல் விட்டு வந்தா என்ன செய்யலாம் சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. மொபைல். நீங்க தொலைஞ்சுட்டு போய் என்ன செய்வீங்க? நான் தொலைஞ்சுட்டு போய் என்ன செய்வேன்? என் பொண்டாட்டி சமைச்சிட்டு என்ன செய்வா சொல்லுங்க? மொத்த மையத்து தான். அவங்களுக்கு ஒரு அவசரம், குளிச்சுட்டு வரணும், கடை திரும்ப இருக்கும். அவர் அப்படி வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்கன்னா அத்தனை மையத்தான் நிற்கும். நாம ஒரு பாதி கடந்துட்டோம். நம்ம சின்ன பையனா இருக்கும்போது இந்த ரயில் வந்துச்சா இல்லை, ரயிலுக்கு முன்னாடி அந்த லைட் எங்க இருக்கும்? நல்ல நெத்தியில வச்சிருக்கோம். அது அந்த காலத்துல எதிர்த்து சொன்னாங்க, தஜ்ஜால் வந்துட்டான். தஜ்ஜால் எப்படி இருப்பான்? ஒற்றைக்கண்ணனாக இருப்பார். தஜ்ஜால் வந்துட்டான். இந்த நவீனங்கள் வரும் பொழுதெல்லாம் வசதிகள் வந்தது, கரெக்ட் தான். 14 மணி நேரம் பயணிக்க வேண்டியது 6 மணி நேரமா குறைஞ்சது. நல்லதுதான், யாரும் இல்லைன்னா. ரேடியோ வந்துச்சு, மோடி யாரும் உள்ள பேசுறாங்க,
இந்த கிராமத்து கிழவிகள்லாம் எட்டி எட்டி பார்க்குங்க ரேடியோக்குள்ள. இது யார் ரேடியோ வச்சிருக்கிறாரோ அவர் ஊருடைய பெரிய டான். அவரை பார்க்கலாமா சொன்னாங்க, சார் ரேடியோ வச்சிருக்காரு. அப்புறம் டிவி வந்துச்சு, ஊருக்கே திருவிழா, மொத்தமா கும்பலா போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உடனே அந்த வீட்டுக்காரு இந்த நாட்டை ராஜராஜ சோழ மாதிரி மாறிடுவார். 6 மணிக்கு தான் ஒளி போடுவாங்க, எல்லாம் கியூல நில்லுங்க. மொத்தமும் பிச்சைக்கார மாதிரி அந்த வீட்டு முன்னாடி இப்படி நிற்குவாங்க. இந்த ஒளியும் போட்ட உடனே சொர்க்கம் கிடைச்ச மாதிரி. காலங்கள் மாற மாற அக்செப்ட் பண்ணிட்டோம். அதற்கடுத்து தொலைக்காட்சிகள், சினிமாக்கள் இதெல்லாம் வந்த பொழுது மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், அவங்கெல்லாம் ஆடுறாங்களே, அவங்கெல்லாம் நடிக்கிறாங்களே, அல்லாஹ் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா எல்லாம் ஆடுங்க. செல்போன் வந்தது, நம்ம மம்மானி ஆடுது, நாம தான் ரசிக்கிறோம். சரியான தமாசுங்க. அப்படியே பேரம்பேத்தி ஆட குழந்தைங்க தானே, குழந்தை ஆடிக்கிட்டே இருக்குது, கூட நன்னிமாவுமே இது ஆடுது. இந்த நன்னிமாவுடைய பக்தி என்னன்னா, நல்ல பரக்கத்தா மக்கனா போடுங்க ஆடுது. இங்க உட்கார்ந்து செல்ப அதிலேயே புலம்புறான். இவர்களுக்கு மார்க்கம் தெரியாதா, அல்லாஹ்வை மறந்து விட்டார்களா, நடனம் ஆடுகிறார்களே. எந்த உலகத்துல மாட்டிட்டோமா இல்லையா? நீ ஒண்ணுங்க, குர்ஆன் ஒரு பாடத்தை சொல்லுகிறது. பாவங்கள் மனிதனிலிருந்து எழும்புவதை தான் ஷைத்தான் விரும்புகிறான். பாவத்திலிருந்து விலகுவதை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த 2 பேர்ல ஜெயிச்சது யாரு? போலராய் உண்மையை சொல்லுங்க, சைத்தான் தான். நம்ம அவன் மேல பழியை போட்டு நம்ம தச்சுக்கலாம்ல. நான் குடிக்கலாங்க, சைத்தான் தான் அடிக்க வச்சா. இப்படித்தான் வண்டி ஓடுது. ஒரு தடவை அல்லாமா இக்பால் கற்பனையாக சொல்றார். இப்லீஸ் போய் அல்லாஹ்ட்ட சொன்னான். இப்லீஸ் போய் அல்லாஹ்ட்ட சொன்னான், அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிரு. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் விஷயத்திலே சண்டை போட்டு நீண்ட வரம் பெற்று வந்தவன் இப்லீஸ், என்ன மௌத்தாக்குன்னு கேட்கிறான். அல்லாஹ் கேட்டது, மௌத்தானா வேலை என்ன ஆகுறது உன் வேலை? இப்லீஸ் சொன்னானாமா, என்னடா அல்லாஹ் செய்யறது, ரொம்ப கவலையா இருக்கு. உனக்கு என்னடா பிரச்சனை? கெடுக்கலான்னு போனா ஆல்ரெடி கெட்டு போயிட்டான். அல்லாமா இக்பால் கற்பனையில சொல்றாரு, இவனை கெடுக்கலான்னு போனா அவன் என்ன செய்யறான்? ஆல்ரெடி கெட்டு கிடக்கிறான். நமக்கு வேலையே இல்லை, போர் அடிக்குது, நான் செத்துறலான் இருக்கிறேன். அந்த அளவு மிக படுபயங்கரமான பாவங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொன்றா சொல்வார். உடல் உறுப்புகள் செய்கிற பாவம், கை செய்கிற பாவம், கால் செய்கிற பாவம், நுகருகிற பாவம். சில வாய்ப்புகள்லாம் வந்துங்க வித்தியாசமா இருக்கும். அப்படியே தூரத்தில் பார்த்துட்டு இருந்தோம், பஸ்ஸில் முன் சீட்டில் உட்காந்துருக்கு. அப்படி மெதுவாக மல்லிகைப்பூவா, இதுவும் நல்லா தான் இருக்கு. சொல்லி கொடுத்தாங்கல்ல, பக்கத்து வீட்டு மல்லிக்கு முல்லைக்கு கொஞ்சம் வாசம் ஜாஸ்தி, ரொம்ப கிட்டமா பாவம் வந்திருக்கு. ஆனால் அதில் ஒரு தக்குவா, நமக்கு இது ஹலால் இல்லை. நுகரும் பாவம், கேட்கிற பாவம், இதெல்லாம் சொல்லவே வேண்டியது இல்லைங்க. பஸ்ஸில் ஏறி உட்காந்தா, ட்ரெயினில் ஏறி உட்காந்து, ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து, இப்போ பரவாயில்ல என்ன ஃபஸ்ட்டு உட்காந்துக்கணும். இப்படி உட்காந்துட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் செவிட்டு மிஷினை மாற்றியாச்சு, போட்டுட்டு சிங்கானூருக்கு போகிறது நேரத்துக்கு கூட்டியே போயிடுச்சு. கண்டக்டர் கத்துறான், சொல்ல மாட்டேங்கிறான், திட்டுறான். சைத்தான் கே பச்சா, சிங்கானூருக்கு வந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, நீ தானே பார்த்து இறங்கணும். எல்லாம் சிவட்டு மிஷின்ல. இந்த பாவங்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒருவனை இயக்குவதில் முதலிடம் எதுனா பார்வை. அதனாலதான் ஆணுக்கும் பெண்ணுக்குமாக அல்லாஹ் சூரத்து நூறுல சொல்றான், முதல்ல உங்க பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். எதுமா இருக்கட்டும், ரோட்ல போறோம், சாராய் கடை இருக்கு போட்டிருக்கு, பாருங்க சாராய் கடைன்னு போட்டிருக்கு. முதல் பார்வை அனுமதி, 2ஆம் பார்வை சொல்லுங்க அனுமதி இல்லை. பார்த்துட்டான் சகோதரர்களா, நாடி போயிட்டே இரு, அதை பத்தி சிந்தனை நமக்கு இல்லை, தப்பிச்சிட்டோம். பார்வைதான் இங்க பார்வைக்கா, இது தெரியாம நம்ம பள்ளக்கடை போயிட்டு இருந்தோம். 2வது பார்வை பார்த்துட்டானா பெருமானார் எந்த வார்த்தையில் சொல்லுகிறார் தெரியுமா? எல்லாமே ஃபைனலக்கல் ஊலா வலைஸலக்கல் ஆகிரா. முதல் பார்வை அனுமதி, 2ஆம் பார்வை அனுமதி இல்லை. இது ஒரு அர்த்தம். உனக்கு துனியா கிடைச்சிடும், ஆகிரத்து கிடைக்காது. இதுதான் கண்ணு
காது, மூக்கு, வாயி, கை, காலு, இந்த எல்லா உறுப்புகளிலேயும் கண்ணு தான் ரொம்ப டேஞ்சர். பெருமானார் சொல்லுவாங்க, சைத்தானுடைய விஷம் தோய்க்கப்பட்ட அம்பு தான் சொல்றேன். ரோட்ல போறோம், நிறைய பார்க்கிறோம். முதல் பார்வை யதார்த்தமா சரியா, ரெண்டாவது பார்வை அப்படி பார்த்தவன காசு வாங்கிட்டு ஏமாத்துறவன் கொலை பண்ணுவனும் கொலை. ரெண்டாவது பார்வையில வஞ்சகம் வெளிப்படுகிறது, கோபம் வெளிப்படுகிறது, ஆத்திரம் வெளிப்படுகிறது, காமம் வெளிப்படுகிறது. ஏன் மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்ற பார்வையை தாழ்த்துங்கள், நபியே சொல்லிக் கொடுங்க. இந்த பார்வை என்னங்க செய்யும்? இந்த ஜாயிண்ட் அப்படியே எல்லாம் சொல்றான், யகுதுமின் அப்சாரிஹிம், பார்வையை தாழ்த்தட்டும் அப்படின்னு சொன்ன ரப்பல் ஆலமீன் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றான், யஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவங்க அங்க அவயங்களை உறுப்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஏன்னா இதோட பாதிப்பு அங்கதான் போய் முடியும். இதோட பாதிப்பு மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வையை எல்லாம் பாதுகாக்கணுங்க. எல்லா பாரம்பரியமான ஊர்கள்ல எல்லாம் கலாச்சாரங்கள் மாறி போய் எல்லாத்துலயும் நம்ம பெண்கள் இது எப்படி இருக்குன்னா, இந்த சோசியல் மீடியா தான் எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது. ஏன்னா கக்கூஸ்குள்ளேயும் எடுக்கலாம், ரீலு கிச்சன்லையும் எடுக்கலாம். அது அப்படியே வரம்பு மீறி அவர்களுடைய மனோநிலையில என்ன ஆயிடுச்சுன்னா, அது என்ன சொல்றாங்க, வீவர்ஸா சொல்லுங்க, ஃபாலோவர்ஸ். புருஷன் வந்துடுறான், நீ என்ன எனக்கு புருஷன், எனக்கு 3000 பேர் இருக்காங்க என்ன ஃபாலோ பண்றாங்க, அது சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிறான். உண்மையா இல்லையா? ஒரு படுபயங்கரமான விபரீதங்களை குடும்பங்களுக்குள் ஏற்படுத்தி விட்டது. சின்ன சிறுசெல்லாம் இப்ப எல்லாம் அவ்வளவுதான். 3 மாசம் கணவன் மனைவியை வாழ்ந்தாலும் அந்த ஜமாத்துல வந்து அவளுக்கு அவார்டு கொடுக்கணும். கடந்த 3 மாதமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்த இந்த இருவரையும் நாங்கள் வாழ்த்தி அவார்டு கொடுத்து நாங்களே தலாக்கு கொடுத்து வச்சு பிரித்து விடுகிறோம். ஏன்னா 3 மாசம் வாழ்ந்துட்டோம். ஆமாங்க, 3 நாள் ஒரே மாசம் ஃபுல்லா சொல்லுது, அவன் கேரக்டர் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. என்னமா பிரச்சனை? போன்ல ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்றான், அதுதான் பிரச்சனை. சாப்பாட்டு பிரச்சனை இல்லை, மாமனார் மாமியார் பிரச்சனை இல்லை, நாத்தனார் கொழுந்தனார் பிரச்சனை இல்லை, வரதட்சணை பிரச்சனை இல்லை, ரீல்ஸ் போட விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு கூட வேணும். நல்லா இருக்குல்ல? சொல்லுங்க, நல்லா இருக்கா இல்லையா? அல்லாஹ் அக்பர். இந்த இந்த ஜெனரேஷனுக்கு தான் நீங்க வீடு கட்டி வச்சிருக்கீங்க. பிள்ளைகளுக்கு வேணும், நரகவாசி. பார்வையை தாழ்த்துங்கள், இதுதான் நல்லவனையும் கெட்டவனையும் உருவாக்குகிறது. ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ் சில மலாயிகத்து மாலைகளை படைச்சு பூமியில சுத்த விட்டுருக்கான். அவங்களோட வேலையே என்ன தெரியுமா? எங்கெல்லாம் இல்மு மஜ்லிஸ் சபை நடக்கிறதோ, திக்ரு நடக்கிறதோ, அங்க வந்து உட்கார்ந்துக்குவாங்க. உட்கார்ந்துட்டு போய் அல்லாஹ்ட்ட ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நல்ல மக்கள் கூடி உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், உன்னை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, அவங்களை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். மலாயிகத்து மார் சொல்லுவாங்க, அல்லாஹ் அவன் இந்த லிஸ்ட்ல இல்லை. எவன்? ஒருத்தன். அந்த ஒருத்தன் யாருன்னா சாயா குடிக்க வந்தான். அல்லாஹ் சொல்லுவான், அவன் சாயா குடிக்க வந்திருந்தாலும் உட்கார்ந்திருந்த இடம் இது திக்ருடைய மஜ்லிஸ், அவனையும் நான் மன்னிக்கிறேன். இப்ப இந்த மலக்குமார்கள் நம்மை பற்றி போய் சொல்லும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான், அவங்க என்ன செஞ்சாங்க? மலாயிகத்துமார்கள் சொல்வார்கள், யஹ்மதூனக வ யுமஜ்ஜிதூனக வ யுகப்பிரூனக, உன்னை சுப்ஹானல்லாஹ்னு சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறார்கள். முழுக்க முழுக்க உன்னை தூய்மைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் நல்லா கவனிங்க. இதை சொன்ன உடனே அல்லாஹ் கேட்பானாமா, இப்படி கூடி விசுவாசத்தோடு திக்ரு செய்யற இவங்க என்ன பார்த்திருக்காங்களா? கேள்வி. விஷன் காட்சிப்படுத்துதல பெருமானார் விவரிக்கிறாங்க. மலாயிகத்து மாத்திரம் அவங்க என்ன பார்த்திருக்காங்களா? இல்லையா? பார்த்ததில்ல. அல்லாஹ் இருக்கிறான்னு எல்லாரும் சொன்னாங்க. அவர்கள் நம்பி உன்னைத்தான் அதிகம் சொல்லுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், ஒரு கற்பனைக்கு அவர்கள் என்னை பார்த்தால் என்னவா?
பார்க்கல. பார்த்தால் என்னவாகும்? யா அல்லாஹ் பார்த்து விட்டால் இன்னும் அதிகமாக உன்னை திக்ர் செய்வார்கள். அந்த பார்வைக்கு இருக்கிற வித்தியாசங்க. எத்தனையோ செய்தி வருது, எத்தனையோ ஜனாசால கலந்துக்கிறோம், எத்தனையோ தீதார் பார்க்கிறோம். அதுல இல்லாத ஒரு எஃபெக்ட் என் குடும்பத்தில் மௌத்து நடக்கும் போது என் நிலை என்ன? அந்த காட்சி. சரி, அவங்க என்னதான் கேட்டாங்க? எல்லாம் உன தஸ்மியை திக்ரு செஞ்சுட்டு சொர்க்கத்தை கூறு என்று கேட்கிறார்கள். அதான கேட்கிறோம். ரமலான்ல அதிகமா சொர்க்கத்தை கேட்கிறோம். சரி, இப்படி விழுந்து விழுந்து சொர்க்கத்தை கேட்கிறார்களே, சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, எந்த கண்களும் கண்டிராத, எந்த கற்பனையிலும் உதயமாகாத சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்படி கேட்கிறாரு, பார்த்த மாதிரி கேட்கிறார். அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, சொர்க்கத்தில் பாலாரை கொடு, தேனாரை கொடு, உன்னுடைய நிகாவை கொடு, எல்லாம் கேட்கிறாரு. பார்த்திருக்கிறார்களா? வழக்கமாக சொல்லிங்களா? பார்க்கல. கேட்டதை வச்சே இப்படி ஒரு கால் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்தார். கேட்கறதுனா சொல்லிருந்தாங்க, இன்னும் அதிகமாக கேட்பார்கள். சரி, எதை வேண்டாம் என்று அவர்கள் பாதுகாப்பு தருகிறார்கள். நரகம் வேண்டாம், அழுகிறாரு, கண்ணீர் விடுறாரு. இந்த நரகத்தை குறித்து இவ்வளவு பாதுகாப்பு தேடுகிறார்களே, இவங்க நரகத்தை பார்த்துருக்காங்களா? இல்லை 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 இல்லை. பார்த்துட்டாங்கன்னு சொன்னா சதாவும் நரகத்தில் இருந்து பாதுகாப்பை தேடுவதை தீவிரப்படுத்துவார். இந்த ஹதீஸ அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு புரிய வைக்கிறாங்க. பார்வைக்கும் கேட்டறிவதற்கும் வித்தியாசம் இருக்கு. 1.6 லட்சம் நபிமார்கள் வருவாங்க, அல்லாஹ் சொல்லுவாங்க, மௌத்தா போயிருவாங்க, சமுதாயம் வழிகட்டு விடுவாங்க. பெருமானார் வந்து 1500 ஆண்டுகளாக இல்லையா? இன்னமும் அந்த வேகம், அந்த ஈமான், அந்த நம்பிக்கை அழுத்தம் குறையாமல், குர்ஆன் ஹதீஸினுடைய வார்த்தைகள் மாறாமல் ஒரு சமுதாயம் 1500 ஆண்டுகளாக இயங்குதுன்னா என்ன வித்தியாசம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டாங்க, கொஞ்ச நாள்லயே இஞ்சில் மாற்றப்பட்டது, பைபிள்னு பேர் வாங்குச்சு, அவரையே கடவுளாக்குறாங்க. 3 கடவுளுடைய கோட்பாடை கொண்டு வந்தார்கள். ரொம்ப சின்ன காலம், 1400 ஆண்டை தாண்டிய ஒரு சமூகத்தினுடைய மாறாத அடையாளம் என்னன்னா, எல்லா நபிமார்களும் கேட்டு சொன்னாங்க, பெருமானார் சொல்லுங்க, எங்க போய் மேராஜ் பயணத்தில் பார்த்து விட்டு வந்து சொன்னார்கள். நிறைய ஹதீஸுகள்ல பெருமானார் சொல்லும் போது அந்த செய்திகளை சமுதாயத்துக்கு எப்படி சொல்றாங்கன்னா, ரஐது லைலத்தன் உஸ்ரிய பி, என்னை கொண்டு செல்லப்பட்ட இரவில் நான் பார்த்தேன்ங்கறாங்க. அல்லாஹ்வை பார்த்தார்கள், சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். பார்த்ததோடு ஜிப்ரீலிடம் விளக்கமும் கேட்டார்கள். பார்த்துட்டு வந்து சொன்ன நபி அதனுடைய ரியாக்ஷன் பாருங்க. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உங்க முன்னாடி உட்கார்ந்து பயானை கேட்க போது சொர்க்கத்தை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே அனுபவிக்கிற மாதிரி சுகமா இருக்கு நாயகமே. நரகத்தை பற்றி சொன்னால் உடம்பெல்லாம் எரிகிறது நாயகமே. முடிச்சுட்டு வெளியே போனா எல்லாம் மாறிடுது நாயகமே. பெருமானார் சொன்னாங்க, துனியா அப்படித்தான் இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். பெருமானாருடைய வார்த்தைகள் உடம்புக்குள் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருகிறது, நரகத்தை தருகிறதுனா பார்த்தவரால் மட்டும்தான் இவ்வளவு அழுத்தமாய் பதிய வைக்க முடியும். சொல்லுங்க, நாம போய் பேசுறோம்னா அத்தனை ரசூலுல்லாஹ் சொன்னாதான் பேசுறோம். எவ்வளவு இனிக்குது. நேத்து பேப்பரு சொல்லுங்க, நேத்து பேப்பரு இன்னைக்கு பழசு. நேற்று பேப்பர் மட்டும் நான் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கல, ஹஜ்ரத் முதல்ல கொண்டு போய் கீழ்பாக்கத்தில் அட்மிட் பண்ணு. ஒரு நாள் செய்தியை உலகம் ஏற்றுக்க மாட்டேங்குது. 1500 ஆண்டு பழமையான பெருமானாருடைய வார்த்தைகள் இன்னும் உயிரோட்டமாக இருக்குதுன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்து விட்டு வந்து சொன்னார். குர்ஆன்ல நம்முடைய எவ்வளவு துவா செய்யறோம், எவ்வளவு துவா செய்யறோம். ஒவ்வொருத்தருக்கையும் ஒரு ஸ்பெஷல் துவா இருக்கும், அது பார்க்கலாம்.
அவங்க அனுபவம். ஒருத்தர் துவா கேட்டே இருக்கார், அல்லாஹ் கொடூரமான மௌத்து வந்துடக்கூடாது அல்லாஹ். அவதான் கேட்குறேன். ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னவனா அவர் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்வார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், 2 பேரும் ஒன்றா பைக்கில் போயிட்டு இருந்தோம். அவர் ஜஸ்ட் அப்படி கரண்ட் திரும்புறதுக்குள்ள லாரி வந்து அடிச்சதுல என் கண்ணு முன்னாடியே என் நண்பன் மௌத்தானா. அந்த காட்சி இன்னமும் எனக்கு உறுத்திட்டே இருக்கு, பயத்தை தருது. நான் அல்லாட்ட கேட்குறேன், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான மௌத்தை தராத அல்லாஹ். காட்சி தருகிற பாடம் அவங்கவுங்களுக்கு. ஒருத்தர் சொல்றாரு, யா அல்லாஹ் ஆஸ்பத்திரி பக்கமே என்ன அனுப்பிச்சு வச்சிடாத. ஏன் அவ்வளவு அதாபுகளை நோயாளிகள் பெறுகிறார்கள், முடியல, அழுகிறாங்க. டாக்டர் என்ன செய்ய முடியும்? மருந்து கொடுக்குறாரு, மாத்திரை கொடுக்குறாரு, ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதாபு ஐசியில் கிடக்கிறாரு, வெளியே கொண்டு வர்றாங்க, மறுபடியும் பிரச்சனையாகுது. இதெல்லாம் பார்த்துட்டு அல்லா எடுத்து வாசிறாரு, யா அல்லாஹ் வாழ்க்கையில் என்ன வேணாலும் பண்ணு, ஆஸ்பத்திரிக்கு கேட்குறமா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ரொம்ப காலமா துஆ கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு தெரியுமா? இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த மன அழுத்தம் தெரியும். யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை கூட அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தை கூட அல்லாஹ். கொஞ்சம் வயசாயிருச்சு, என் மனைவி கொஞ்சம் மலடி மாதிரி இருக்கிறா, இப்படி எல்லாம் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனா பக்கத்து வீட்டில் குழந்தை பிறக்குது, மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அம்மா அல்லாஹ்ட்ட கேளுச்சு, பையனை கொடு. அல்லாஹ் இதை கொடுத்தான், பிள்ளைய கொடுத்தான். ஒரு நேர்ச்சை பண்ணுச்சு அந்த அம்மா, நீ பையனாக கொடுத்தீங்கன்னா பைத்துல் முகத்தஸுக்கு வேலைக்கு நேர்ந்து விடுவேன்னு. பிள்ளையா பிறந்துருச்சு, நேர்ச்சியை நிறைவேற்றணும். பைத்துல் முகத்தஸில் வளர்க்கிறார்கள், பாதுகாப்பு பொறுப்பு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். சரியா? அவர் அப்படி பார்க்குறாரு, நம்மளும் தான் கேட்குறோம், ரொம்ப தரமாட்டேங்கிறானே. நிறையா வீட்டில் இந்த குழந்தைகள் மட்டும்தான் ஏக்கமாக இருக்கும். அது பெண்களுக்கு ரொம்ப அதிகம். எல்லா வீட்லையும் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை இல்லாததினால் பொது நிகழ்வுகளில் தவிர்க்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த ஏக்கத்தினுடைய வழி கடுமையாக. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது நாதா ரப்பஹு நிதான் கஃபியா. அல்லாஹ் ரொம்ப ரகசியமா துஆ கேட்டார், யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடு. சும்மா கேட்கல, வயசாயிட்டே இருக்கல்ல, எலும்பெல்லாம் பலகீனமாயிருச்சல்ல, உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சல்ல. இந்த துஆ சாதாரணமாக கேட்டுக்கொண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்கிறார். எப்போ எப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கிற பொறுப்பில் அவருக்கு ஒரு சம்பவத்தை பார்த்துட்டாரு. குல்லமா தகல அலைஹா ஜக்கரியால் மிஹராப். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த மிஹராப், மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அறைக்குள் போன பொழுது விதவிதமான கனிகள் பருவகாலத்தில் கிடைக்காததெல்லாம் பார்க்கிறாரு. காட்சி இங்க பார்க்கிறாரு. பார்த்த உடனே அந்த அம்மாட்டை கேட்கிறாரு, அன்னாலக்கி ஹாதா, எப்படி கிடைச்சது? ஏன்னா இவரு தான் கார்டியன், இவரு தான் கொடுக்கணும். இவரும் கொடுக்கல, ஊர்ல எங்கேயும் கிடைக்காது, பருவ காலமும் இல்லை. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு. அல்லாவே கொடுக்குறானா, அல்லாவே கொடுக்குறானா. உடனே இவர் மனசு பாயுது. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா. அங்க அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பார்த்த உடனே, அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை கொடு, அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை கொடு. நீங்கள் பிறருக்கு கிடைக்கிற ஞானத்துகளை பார்த்து பொறாமப்படுறதுக்கு பதிலா என்ன செய்யுங்க? துஆ செய்யுங்க. எனக்கு கூட அல்லாஹ் கேட்கலாமா இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் பைக் ஆக்சிடென்ட் ஆகும், இதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு? பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்கிட்டா, பக்கத்து வீட்டுக்காரன் வீடே கட்டிட்டா, பார்த்தேன் என்ன பண்ணுவோம்? விடு விட்டுப்பா அப்படின்னு நினைக்காத, எல்லாம் எனக்கும் கொடுங்க கேள. சிம்பிள். மனநோயாளி ஆயிடுவேன். நைட் படுத்துட்டு கண்ணா மூடனாலும் அவனுக்கு எப்படி பைக் வந்துச்சு, அவனுக்கு எப்படி பைக் வந்துச்சு, எவனா திருடிக்கு போடும். அல்லாஹ் அவ்வளவு கஷ்டப்படுறக்கு எனக்கு கொடுன்னு கேட்டு போயிடலாம்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நடந்த இறை அற்புதத்தை பார்த்து ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, எனக்கு குழந்தை கொடு, எனக்கு குழந்தை கொடு. ரொம்ப ஸ்ட்ராங்கா. நான் சொல்ல வர்றது, பார்வை நல்லதையும் தரும் கெட்டதையும் தரும். நல்லதை அனுபவிக்கிற சூழலில் நல்லது கிடைக்க வேண்டும். இவர் இன்னும் ஸ்ட்ராங்கா கேட்கிறார். ஆமா, நான் வயசானவன் தான், எனக்கு உடம்பெல்லாம் பலகீனமா போச்சு, என் பொண்டாட்டி மலடி. ஆனா நீ நினைச்சா சொல்லுங்க,
எனக்கு கிடைக்கும்ல, குர்ரா அல்லாஹ் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொண்டான். எவ்வளவு ஸ்பெஷல் குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. உனக்கு ஒரு குழந்தையை நான் கொடுக்கிறேன், அந்த குழந்தையினுடைய பெயர் யஹ்யா. சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்றான், உலக வரலாற்றில் குழந்தை பிறந்து பெயர் வைப்பார்கள், பெயர் வைத்து பிறந்த ஒரே குழந்தை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இந்த பார்வை இருக்க இல்லையா, சில நேரங்களில் நல்ல பாடங்களை நல்லதை பாருங்க. அதான் சொல்லுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட தௌஹீதுல ஈமான்ல உயர்ந்தவங்க யாரு? ஒரு நாள் அல்லாஹ்ட்ட கேட்கிறார், அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தேகம், சொல்லுங்க இப்ராஹிம், இந்த மௌத்தா போனவங்கள எப்படி எழுப்புங்க? நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தா முடிச்சுட்டு போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அங்க போய் நின்று கேட்கணும், எப்படி மௌத்தானவங்களை எழுப்புவார்? அல்லாஹ் சொல்லுவார், நீ முதல்ல மௌத்தா, அப்ப எழுப்புறதை நான் காமிக்கிறேன், போலாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா, மரணித்தவர்களை எப்படி நீ எழுப்புவாய் அல்லாஹ்? இது யாருடைய கேள்வி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கேள்வி. அல்லாஹ்வும் பதில் தானே சொல்லணும். அல்லாஹ் திருப்பி கேள்வி கேட்கிறான், நம்பவில்லையா இப்ராஹிம்? கால அவலம் தூமி, நான் எழுப்புவேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? உடனே அவர் திரும்ப, நம்பிக்கையில இருக்கல்ல, நம்பித்தானே ஆகணும், ஆனா பார்த்துட்டேனா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகும். அது எப்படி சொல்லுங்க? எப்படி? எங்க அத்தா கொடுத்து சொன்னார், 5000 ரூபாய் இருந்தாங்க அப்படின்னு கொடுத்தவனா அல்ஹம்துலில்லாஹ் சலாம் சொல்லி வாங்கி வச்சுக்கோமா? சொல்லுங்க. மாமாவாகட்டும் மச்சாவாகட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் இப்படி திரும்பி, ஏ மச்சான் நல்ல நம்பல, நம்புறேன்டா, நம்புறேன், துனியா அப்படி கரெக்டா? அதுக்காக அவன் என்ன சொல்ல முடியும்? இது காம்ப்ரமைஸே பண்ணாத பேங்க்காரா நம்ம முன்னாடியே எண்ணுவா, கொடுத்ததை எண்ணிட்டு போன்னு சொல்லுவா, மாறி வந்து ஒரு நோட்டை காணான்னு சொன்னா இல்லைன்னு கரெக்டா? ஆனால் சில மனநிலைகள் தடுக்கும், அவர் முன்னாடி என்னன்னா அப்படின்னு தடுக்கும், அப்பவும் விட மாட்டோம், எண்ணி பார்த்துருவோமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அல்லாஹ் நம்பிக்கை இருக்கு, ஆனா நீ ஒரு தடவை எனக்கு காமிச்சேனா இன்னும் கொஞ்சம் திருப்தியாகும். அப்பதான் அல்லாஹ் சொன்னா, 4 விதமான பறவைகளை குடி, 4 மலையில கொண்டு போய் வை, வச்சுட்டு கூப்பிடு, வருதான்னு பார்க்கலாம். இந்த டெஸ்ட் குர்ஆன் சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 வித பறவைகள் பிடித்தார்கள், அறுத்தார்கள், எல்லாத்தையும் பிரித்து வச்சாங்க. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அழைத்த போது கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டி தந்தான். எங்கு இறந்தாலும், எப்படி இறந்தாலும், செதந்து போனாலும், மண்ணோடு மண்ணாகி மக்கி போனாலும், நெருப்பில் கரிந்தாலும், நீரில் மூழ்கி அழிந்தாலும், கியாமத் நாளில் மரணித்த அத்தனை பேரையும் எழுப்புவேன். எப்படி? எல்லாம் வெட்டி மிக்சிங் பண்ணி, குடல் தனியா, குந்தாணி தனியா, தலை தனியா, கால தனியா, காற்றில் பறந்து வந்து 4 பறவைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால் உயிரோடு ஒன்று சேர்ந்து எழுந்து நின்றது. இந்த காட்சியை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் மறுமையில் அல்லாஹ் எழுப்புவதை உறுதியாக நம்பினார். பார்வை ரொம்ப மோசமானது. பெருமானார் சொல்லுவாங்க, விஷம் தோய்க்கப்பட்ட அம்புனாங்க. எது? பார்வை. சும்மா காமம் மட்டும் இல்லைங்க. பெருமானார் சொல்றாங்க, உன்னுல் முஃமினீன ஹுஸ்னா, எந்த மூமினை பார்த்தாலும் நல்லவன் என. எந்த மூமினை பார்த்தாலும் யாருங்க அப்படி நினைக்கிறது? ஒரு ஆளை பார்த்த உடனே முன்னாடி போட்டுருவானோ, ஆளு பயங்கரமான ஆளு மாதிரி தெரியுது, நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்மளை பத்தியே தெரியாது, கரெக்டா? இப்படி ஒரு எண்ணம் இருக்கு. மாஷா அல்லாஹ், ஏதோ ஒரு வெளியூருக்காரங்க தொழுகையாளி மாதிரி இருக்கிறாரு, மூமினா இருக்கிறாரு, அவர் கரெக்டா வந்து சலாம் சொல்றாரு, நம்மள்ட்டையும் கேட்கிறாரு, பாய் செகண்ட்ஸ்ல ஒரு பைக் வேணும், எங்க வாங்கினா நல்லா இருக்கும்? ஆடு சிக்கிருச்சு. சொல்லுங்க. எண்ணம் போல் வாழ்வு, நீ நல்லது நினை, அவன் மூலமா அல்லாஹ் உனக்கு ரிஸ்க தருவா. நீ எப்படி நினைக்க தெரியுமா? அல்லாஹ் இன்னைக்கு எப்படி வியாபாரத்தை பண்றதுன்னு நினைச்சேன், பார்ட்டிய நீ அனுப்பிச்சிருக்கிறல்ல, நீ தான் அனுப்பிச்சிருக்கிற, நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். என்ன ரேஞ்சில் வேணும்?
ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள போதுங்க, எனக்கு ஒரு 2 மாதம் கோயம்புத்தூரில் வேலை இருக்குது, ஒரு பைக்கு கிடச்சதுன்னா நான் எல்லா இடத்துக்கும் சரிப்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானே டீலர் தான், வாங்க இந்த பாருங்க இது பாருங்க இது பாருங்க, நியாயமாக செஞ்சு கொடுத்தாலே 10 ரூபா கையில் நிற்கிது. அனுப்பி வைத்தவன் ரப்பு. இப்போ பார்க்கிற முதல் பார்வை யாரையுமே நல்லவர்கள் என கருதுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நிறைய செய்திகளை சொல்லுது. இந்த இரவின் பரக்கத்தில் நாம் நமக்கு உள் பார்வைன்னு ஒன்று இருக்கு, புறப்பார்வைன்னு இருக்கு. தமிழில் சொல்லி வச்சான், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதும் பொய். சொல்லுங்க, பொய் தான் ரொம்ப டேஞ்சர். அது பார்க்குற காட்சியெல்லாம் ஒரு ஆளை தப்பாக முடிவு பண்ணிடுவாங்க. வண்டி பஞ்சர் ஆகிங்க இருந்தாருங்க, பார்த்தாரு பக்கத்தில் டாஸ்மாக் போட்டிருக்கு, நேரம் ஜமாத்து கொண்டாரு, வந்தாலும் இல்லை ஜமாத்தை வைக்காது, குடிகாரனாக இருக்கிறாங்க. ஜமாத்தையும் அவரை ஒரு மாதிரியே பார்க்குது 3 நாளாக. இவருக்கு மனசுக்குள்ள ஒரே பயம், ஏன் நம்மளை எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கடைசியில் அசல் ஒருத்தர் சொல்றாரு, நேற்று லகுருடைய நேரத்தில் டாஸ்மாக் கிட்ட அவனுக்கு என்ன வேலை, அதுதான் பிரச்சனையா, வண்டி பஞ்சரா போச்சியா. வண்டி பஞ்சரா இல்லையா, பார்க்கிற பார்வை பஞ்சரா போச்சு. கரெக்டா? ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனார். இந்த தொழுதுட்டு அசருக்கு பின்னாடி வெளியே நிற்பாங்க நல்லவங்க சாலிகள். அது சொல்றாரு, அஜர்த்து யாரோ ஒரு பொம்பளை ஓட்டிட்டு போறாரு, அடிச்சாம் பார்க்கணும் சிக்ஸரு, ஒரே பேசுது, யாரோ ஒரு பொம்பளை கூட்டிட்டு போனா, என் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போனாயா. கரெக்டா? பிறருடைய பார்வை, பிறருடைய விமர்சனங்கள் பயங்கரமான தாக்கத்தை உருவாக்கும். ஏத்திகாப்பில் இருக்கிற பெருமானார் மனைவி தான் பார்க்க வந்தாங்க. யார் கணவர் எங்க இருக்காரு சொல்லுங்க, ஏத்திகாப்பு. அப்போ இவங்களை வெளியே போக முடியாது, அவங்கள உள்ள கூப்பிட முடியாது. இப்படி வாசல் 2 பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் போனார். போனவரை பார்த்தோம்னா அல்ல, போனவர் பேசாம போயிருந்த பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. உடனே ரசூல் சட்டம், என் மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கிற ஒடியாண்டாரு. என்னன்னா நான்லாம் நீ நினைக்க மாட்ட, சைத்தான் கெட்டவன். நீ போய் 2வது ஆள்கிட்ட சொல்லுவ, ரசூல்லா ஒரு பொம்பளோட பேசிட்டு இருந்தார். 2வது ஆள் சொல்லுவார், ரசூல்லா ஒரு பொம்பளை கையை பிடிச்சிட்டு இருந்தார். 3வது ஒருத்தர் பள்ளி வாசல்ல முடிச்சதுப்பா பேசுமா மேல வாசல் தாவனா விழுந்துருந்தாங்க. கரெக்டா? பார்வை பயங்கரமானது. இதுதாங்க என் மனைவியை நான் பார்க்கிற பார்வை. அன்பாவும் பார்க்கலாம், அடக்குமுறையாகவும் பார்க்கலாம். வாழ்க்கை இனிப்பது இதுல தான். பேசிக் பாடத்தை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். எல்லா நிலையிலும் பார்வையை தாழ்த்துங்கள். பார்வையின் பாவங்கள் தான் உறுப்புகளின் வெளியே வருகிறது. அது மன்னிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு. பராத்தினுடைய இரவு கொஞ்ச நேரமாவது திக்ர் செய்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு கபராளிகளுக்கு நம்முடைய துவாவை தந்து நாமும் மன்னரைக்கு வருவோம் என்ற உணர்வை, மறுமையினுடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க. அடிக்கடி கபிரிஸ்தானுக்கு போங்க, 2 நன்மை நடக்கும். துனியாவில் அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு துதைக்கிறக்கும் ஆகிறா, மறுமையை ஞாபகம். வல்ல ரப்புல் ஆலமீன் இதை சொன்னோமோ கேட்டோமோ அமல் செய்து வாழ்கிற தௌஃபீகை அல்லாஹ் நசீபாக்கி தருவாங்க.